ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 7 பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னர் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பில் ஒரு 6 இயல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 7 மொத்தமாக 6 லெசன் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு, சீவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம், மதுரை காஞ்சி, சந்தை, ஆகுபெயர் அப்படிங்கிற 6 லெசன். டோட்டலாக ஒரு 80 வினாக்களுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செய்யுளுக்கு உண்டான விளக்கங்களும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன், இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படிங்கிற இந்த நூலை மாசு அண்ணாமலை அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படிங்கிற இந்த நூலை மாசு அண்ணாமலை அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், எந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன? எந்த வருஷம் நடந்த போரில் அந்த வருஷத்தில் பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேயா அப்படிங்கிற அந்த நாட்டில் ஜப்பானியரிடம் சரணடைந்துச்சு? ஆன்சர் என்ன? 1942 நடந்த போரில் சரணடைஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். ஜப்பானியர்கள் யாருடைய தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் என்ற படையை உருவாக்குறாங்க? அப்படி சரணடைந்ததில் நிறைய பேர் இந்தியர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த இந்தியர்களை வச்சு இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறத ஒன்று கட்டமைக்கிறாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா மோகன் சிங் அப்படிங்கிறவர் தலைமையில், மோகன் சிங் அப்படிங்கிறவரோட தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க ஜப்பானியர்கள். அடுத்தது 3வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஜப்பானியர்கள் ஒற்றற்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்றறிய நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்துக்கும் அனுப்புகிறாங்க. சிலரை தரை வழியில் பர்மா காடுகள் வழியாக இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இதை இந்திய இராணுவம் கண்டுபிடிச்சு அவர்களை கைது செய்து சென்னை சிறையில் அடைக்கிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் போகிறார். எத்தனை நாள் நீர்மூழ்கி கப்பலில் இருந்தார்னு கேட்டால் 91 நாள். ஓகேங்களா? ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூர் போகிறார். எதுக்கு? இந்திய தேசிய இராணுவத்தோட தலைவர் பொறுப்பை ஏற்க. ஓகேங்களா? தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்காக போகிறார். அடுத்தது, எந்த ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை நேதாஜி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்? நேதாஜி அவர்கள் எந்த ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார்? ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஆன்சர் என்ன? 1943. 1943. டெல்லி நோக்கி செல்லுங்கள் என போர் முழக்கம் செய்தவர் யார்? டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? இந்த போர் முழக்கத்தை செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது, நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவ படைக்கு தமிழகத்தில் இருந்து வலு சேர்த்தவர் யார்? நேதாஜியோட இந்திய தேசிய இராணுவ படையில் நிறைய பேர் சேர்ந்தாங்க. தமிழகத்திலேருந்து எக்கச்சக்க பேர் சேர்ந்தாங்க. ஸோ அப்படி இங்கே தமிழகத்திலேருந்து ஆள் அனுப்பின ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தான் தமிழகத்திலேருந்து, அது முக்கியமாக தென் தமிழகத்திலேருந்து தான் நிறைய பேர் போனாங்க. ஓகேங்களா? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்தவர் யார்? இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்தவர் யார்னா தில்லான் அப்படிங்கிறவர் தான் அதோட தலைவராக இருந்திருக்காரு. இந்திய தேசிய இராணுவ படையோட தலைவராக இருந்தவர் யார்னா தில்லான் அப்படிங்கிறவர். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்னா தில்லான் அவர்கள் தான் சொன்னாங்க இந்த கூற்றை. நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நேதாஜி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது?
இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து 45 வீரர்களை நேதாஜி தேர்வு செஞ்சு வான்படை தாக்குதலுக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேங்களா, முதல் கூற்று அது. அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் தான் டோக்கியோ கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கியோ கேட்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த போர்ச்சூழலுக்கு நடுவில் தான் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்திருக்கு அவங்களுக்கு. பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செஞ்சு சயாம் மரண ரயில் பாதையை கடந்து படகு வழியாக தப்பிச்சு போய் பழைய கப்பலில் ஏறி போனதுக்கு அப்புறம் தான் ஜப்பானில் இருக்கிற கியூசு அப்படிங்கிற தீவை அடைகிறாங்க. ஸோ அது வந்து ஜப்பானோட கடற்படை கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு தீவு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு நல்லா வெல் ட்ரெயின்டாக உள்ளே வராங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மாற்றம் நடந்துச்சு வேறு. ஸோ அப்போ அனைத்து கூற்றும் இதில் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைவர் யார்னா லட்சுமி அவர்கள் தான் தலைவராக இருந்திருக்காங்க. லட்சுமி அவர்கள் தான் தலைவராக இருந்திருக்காங்க. இவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க. இப்போ தான் சமீபத்தில் இறந்தாங்க. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? நல்லா பாருங்கள். நேதாஜி அமைத்த தற்கால அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம் லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. தற்காலிகமாக அமைச்ச அரசில் அவங்க இருந்திருக்காங்க. சிறந்த வீரர்களை உருவாக்க டோக்கியோ அனுப்பிய இளைஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா கேப்டன் தாசன் அப்படிங்கிறவர். இவர் ஒரு தமிழர். அந்த 45 பேரில் இவர் ஒரு தமிழர்னு வச்சுக்கோங்க. இவர் அதுக்கப்புறம் நேதாஜி இறந்தது, அப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸோ அந்த சுதந்திர இந்தியாவில் செஷல் நாட்டு தூதராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு. சுதந்திர இந்தியாவில் செஷல் நாட்டு தூதுவராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு. இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டிருந்தது. இந்திய தேசிய இராணுவம் என்ன பண்ணுது? ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோட போர் புரிய பர்மா வழியாக வரலான்னு திட்டம் போட்டிருந்தாங்க. அப்போதைய ஆங்கில பிரதமர் கிளைமன் அட்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழர்களோட ரத்தம் நேதாஜியின் மூளை கட்டியாக இருக்குது, அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கூற்றுகள் எது தப்பு அப்படின்னா ஆப்ஷன் டி தான் தப்பு. ஏன்னா அப்போதைய பிரதமர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறது தான் அப்போதைய பிரதமர். கிளைமன் அட்லி கிடையாது. ஓகேங்களா, ஸோ தமிழர்கள் தான் உங்களுக்கு எமனாக இருப்பாங்க அப்படின்னு நேதாஜி ரிப்ளை பண்ணதான் அந்த கூற்று சொல்லும். அடுத்தது, ஸோ அந்த கூற்று கரெக்டு. ஓகேங்களா, பிரதமர் மட்டும் தான் மாற்றிக்கணும். கீழ்கண்ட எந்த பொன்மொழி நேதாஜி அவர்களுடையது? கீழே கொடுத்துருக்க பொன்மொழிகளில் நேதாஜியோட பொன்மொழி எது? அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனமொப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதை மிகச்சிறந்த நற்குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது அவருடைய கூற்று தான். ஓகேங்களா, இது அவருடைய பொன்மொழி தான். மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுவும் அவருடைய கூற்று தான். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் அப்படின்னும் நேதாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ மூணுமே அவருடைய பொன்மொழிகள் தான். அப்போ அனைத்தும் சரியானது தான். இந்திய தேசிய இராணுவம் எந்த ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது? ஆன்சர் என்ன? 1944. இந்திய தேசிய இராணுவம் எந்த ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றிச்சுன்னா 1944. பர்மாவில் நடைபெற்ற போரில் எத்தனை இந்தியரும் ஜப்பானியரும் வீரமரணம் எய்தினர்? கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் யார்? 1944 அவர் தூக்கில் போடப்படுறாரு சென்னையில். ஓகேங்களா, யார் அப்படின்னா ராமு அப்படிங்கிற ஒரு இந்திய தேசிய இராணுவ வீரர். ஓகேங்களா, ஸோ அந்த காரணமாக தான் அவர் தூக்கிலே போடுறாங்க. ஸோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி இன்னொருத்தர் தூக்கில் போடுறாங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான்,
நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலைவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான் அப்படின்னு சொல்கிறார். இது யார் சொன்னான்னா அப்துல் காதர் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அப்துல் காதர் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் மாசு அண்ணாமலை அவர்கள். மாசு அண்ணாமலை அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதோட இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2வது லெசன், சீவக சிந்தாமணி. யார் எழுதினது? திருத்தக்கத்தேவர் எழுதினது. ஓகேங்களா? சீவக சிந்தாமணி இயற்றினது யார்? திருத்தக்கத்தேவர். இதில் ஏமாங்கத நாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த நாட்டோட வளத்தை பாடுறாரு. ஸோ ஓகேங்களா? யாருன்னா சீவகனை தலைவனாக கொண்டு தான் சீவக சிந்தாமணி இயற்றப்படுது. அதில் அவன் ஆட்சி செஞ்சதாக சொல்லப்படுற நாடு தான் ஏமாங்கத நாடு. ஓகேங்களா? இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் அப்படிங்கிறது அந்த காப்பியத்தோட மைய கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ ஏமாங்கத நாட்டோட வளத்தை ஒவ்வொரு பாட்டாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? காய் மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகின் நெற்றி பூ மாண்ட தீந்தேன் தொடை கீறி வருக்கை பொழுந்து தே மாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏ மாங்கதம் என்று இசையால் திசை போயது உண்டோ அப்படிங்கிறாங்க. அதாவது தென்னை மரத்துலேருந்து நன்றாக முற்றி அந்த தென்னங்காய் கீழே உழுது அது விழுற வேகத்தில் பாக்கு மரத்தின் உச்சியில் சுவைமிக்க தேனடை மாதிரி இருக்குல்ல, அதை கிழிச்சிக்கிட்டு பலாப்பழத்தினை பிளந்துக்கிட்டு மாங்கனியை சிதற வைத்து வாழைப்பழத்தினை உதிர்க்கவும் அது செய்யுது. மேலே விடும்போது எல்லாத்து மேலேயும் படுது. அப்போ என்ன அர்த்தம்னா இவ்வளோவுக்கும் அங்கே காய்க்குது. அந்த ஏரியாக்களில் இத்தனை பழ வகைகளும் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ என்ன அது ஏமாங்காத நாடு அவ்வளோ புகழ் பெற்றது, அவ்வளோ வளமை மிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டில். ஓகேங்களா? தெங்கு அப்படின்னா தேங்காயை குறிக்கும். தெங்கு அப்படின்னா தேங்காய். இசைனா புகழ். வருக்கை அப்படின்னா பலாப்பழத்தை குறிக்கும். வருக்கை அப்படின்னா பலாப்பழம். நெற்றி அப்படின்னா உச்சி. ஓகேங்களா? நெற்றி அப்படின்னா உச்சி. ஓகேங்களா? அடுத்தது வாரி வழங்கும் வள்ளல் அப்படிங்கிற ஒரு 2வது பாட்டு. வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொதிநிதி குப்பையை உள்ளம் இல்லவருக்கு ஊர்தொரும் உயிர்த்து உராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே அப்படிங்கிறாங்க. அதாவது இறந்து கேட்பவருக்கு இல்லை எண்ணாது வாரி வழங்கும் செல்வர்களை கொண்டது தான் நம்ம செல்வத்தை கொடுக்கறது தான் மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெள்ளம் அது என்ன பண்ணும்? உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலான அந்த நீரை சேர்த்து கொண்டு ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்தை அப்படி சொல்கிறாரு. ஓகேங்களா? மால்வரை அப்படின்னா பெரிய மலையை குறிக்குது. மடுத்து அப்படின்னா பாய்ந்து அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. கொழு நிதி அப்படின்னா திரண்ட நிதி அப்படிங்கிற பொருளை கொடுக்குது. அடுத்தது 3வது பாட்டு, மனம் கமழும் கழனி அப்படிங்கிறது. பாருங்கள், நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீலினம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்பப்பன் உரி பொறிவர வராலினம் இரிய புக்குடன் வெறிகமழ் கழனியுள் உழுணர் வெள்ளமே அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அழகான கொம்புகளை உடைய அந்த ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொலி எழுப்புது. சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ஒலி என்ன பண்ணுதுன்னா புள்ளியும் வரிகளும் உடையவரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த நாடு விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த நாடு விளைஞ்சிருக்குங்கிற பொருள் வரும் இதில். ஓகேவா? இதில் மறுப்பு அப்படின்னா கொம்பு அப்படிங்கிறத பொருள். வெறி அப்படின்னா மனம் அப்படிங்கிற பொருள். கழனினா வயலை குறிக்குது. செறினா சிறந்த அப்படிங்கிற பொருள். இரிய அப்படின்னா ஓட அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா? தலை வணங்கி விளைந்த நெற்பயிர். பாருங்கள், சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருத்து ஈன்று மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருக்கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் அளிக்குது. அந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது. கட்டையாகவும் இருக்குது, நல்லா மொத்தமாகவும் இருக்குது, நல்லா வளர்ந்தும் இருக்குது. கருக்கொண்ட பச்சை பாம்பு போல இருக்குது அப்படிங்கிறாங்க. நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல இருக்குது. அதாவது செல்வத்தை வச்சுக்கிட்டு பக்குவம் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல இருக்குது.
அந்த பயிர்கள் முற்றியவுடன் நெற்கதிர்கள்லாம் சாய்ந்திருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல இருக்குது. கதிர் விட்டு நிற்கும் போது கண்ணாமனான்னு நிற்கும், அதுக்கப்புறம் கதிர் முத்துனதுக்கப்புறம் சாஞ்சி பக்குவமாக தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பண்பை போல் அது சாஞ்சி நிற்கிது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதில் சொல்லும் பொருளில் சூழ் அப்படின்னா கருவை குறிக்கும், சூழ் அப்படின்னா கரு அப்படிங்கிற பொருள் கொடுக்குது. அடுத்தது பாருங்கள், 5வது பாட்டு, எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடிசில் வைகள் ஆயிரம் அறப்புறமும் ஆயிரம் கொடியனார் செய்கோளமும் வைகள் தோறும் ஆயிரம் மடிவுயில் கம்மியர்களோடு மங்களமும் ஆயிரம் ஒடிவு இலை வேறு ஆயிரம் ஓம்புவோரின் ஓம்பலே அப்படிங்கிறாங்க. அதாவது வளை நிறைந்த அந்த ஏமாங்காத நாட்டில் ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கிற உணவு வகைகள் 1000, எல்லா உணவு வகைகளும் கிடைக்கிது. அறச்சாலைகள் 1000 இருக்குது, அதாவது பள்ளிக்கூடங்கள் 1000 இருக்குது. மகளிர்கள்லாம் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு மணிமாடங்கள் 1000 இருக்குது. செய்தொழில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் 1000 பேர் இருக்காங்க. அதனால் நிகழும் திருமணங்கள் 1000 நடக்குது. ஏமாங்காத நாட்டில் தவிர்த்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலர்களும் 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அடிசில் அப்படின்னா சோறு, மடிவுன்னா சோம்பலை குறிக்குது, கொடியனார்னா மகளிரை குறிக்குது. கொடியனார் அப்படின்னா மகளிர் அப்படின்னு பொருள். நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம், நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கத நாடு. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, நற்றவும் செய்வாருக்கு இடந்தவம் செய்வாருக்கும் அது இடம், நட்பொருள் செய்வாருக்கு இடம் பொருள் செய்வாருக்கும் அது இடம், வெற்றம் இன்பம் விளைவிப்பான் வீண் உவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடரோ அப்படிங்கிறாங்க. அதாவது ஏமாங்காத நாடு இருக்குல்ல, உண்மையாக தவம் புரிவோருக்கு இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, பொருளை நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருள் செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமாக ஏமாங்காத நாடு இருக்குது. நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கா நாடு வானுலகம் வழங்குகிற, அந்த வானுலகம்னா தேவேந்திரன்லாம் இருக்காங்கல்ல, அந்த வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் இருக்குது. அதாவது மேலுலகமே கீழே இறங்கி வந்திருக்கு நம்மளுக்கு தாழ்ந்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ செல்வத்தோடு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளோ சிறப்பாகவும் செல்வத்தோடு இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ இதில் பொறுத்துக்க சொல்லும் பொருளும் பாருங்கள். நற்றவம் அப்படின்னா பெருந்தவம் அப்படிங்கிறது பொருள், வட்டம்னா எல்லை அப்படிங்கிற பொருள், வெற்றம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? இப்போ கொஷின் ஆன்சருக்குள்ளே போயிடலாம். சீவக சிந்தாமணியின் காப்பிய தலைவன் யார்? சீவக சிந்தாமணியின் காப்பிய தலைவன் சீவகன். சீவகன் தான் காப்பிய தலைவன். சீவக சிந்தாமணியில் உள்ள லம்பகங்களின் எண்ணிக்கை என்ன? சீவக சிந்தாமணியில் உள்ள லம்பகனின் எண்ணிக்கை 13 லம்பகங்கள் இருக்குது. 13 லம்பகங்கள் இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமகள் லம்பகம், கோவிந்தையார் லம்பகம், காந்தருவதத்தையார் லம்பகம், குணமாலையார் லம்பகம், பதுமையார் லம்பகம், கேமசரியார் லம்பகம், கனகமாலையார் லம்பகம், விமலையார் லம்பகம், சுரமஞ்சியார் லம்பகம், மண்மகள் லம்பகம், பூமகள் லம்பகம், இலக்கணையார் லம்பகம், முத்தி லம்பகம் அப்படின்னு 13 லம்பகங்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ இலக்கண குறிப்பு. நற்றவம் அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? நற்றவம் அப்படின்னா அது ஒரு பண்பை குறிக்குது. ஓகேங்களா? அப்போ பண்பு தொகையில் வந்துடுது. ஓகேங்களா? பண்பு தொகையில் வந்துடுது. அடுத்தது செய்கோளம் அப்படின்னா அது என்ன? 3 காலத்தையும் காட்டுறதால அதை நம்ம வினைத்தொகையில் கொண்டு வந்துடலாம். தேமாங்கனி அப்படின்னா ஓமை தொகை, ஏன்னா அது ஓமையாக தான் எடுத்துக்காட்டதான் சொல்கிறாங்க. தென்போன்ற மாங்கனி. இறைஞ்சி அப்படின்னா என்ன? வினையச்சத்தில் வரும். ஓகேங்களா? கொடியனார் அப்படின்னா இடைக்குறை, கொடியனார்னா இடக்குறையில் இருக்குது. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். இறைஞ்சி அப்படிங்கிறத இறைஞ்சு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் இறைஞ்சு அப்படின்னா பகுதி, ஈ அப்படிங்கிறது ஈல முடியாதாலே வினையச்ச விகுதி. ஓம்புவார் அப்படிங்கிறத ஓம்பு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆறாக பிரிக்கலாம். இதில் ஓம்புங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆர் அப்படிங்கிறது பலர்வாழ் வினைமுற்று விகுதியாக இருக்குது. சீவக சிந்தாமணி டேஷ் 1. சீவக சிந்தாமணி எவ்வகையில் 1 அப்படின்னா அது 50 காப்பியங்களில் 1. 50 காப்பியங்களில் 1 தான் சீவக சிந்தாமணி.
விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. மணநூல் என அழைக்கப்படும் நூல் எது? மணநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார்? சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்கத்தேவர். திருத்தக்கத்தேவர். திருத்தக்கத்தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? திருத்தக்கத்தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றினார் திருத்தக்கத்தேவர். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலை இயற்றினதாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லா கூற்றும் சரியாக தான் இருக்குது. எல்லா கூற்றும் சரியாக தான் இருக்குது. அடுத்தது முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற இந்த லெசன், 3வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 பாட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் ஒரு 3 பாட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதாவது முத்தொள்ளாயிரத்தில் வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களை பற்றி பொழுது பாடுவாங்க. ஸோ ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு பாட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். அல்லல் பழனத்து அரகாம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறியு புள்ளினம்தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சேறுபட்ட நீர்முக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரித்தன, செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதை கண்ட நீர்ப்பறவைகள்லாம் என்ன பண்ணுது, தண்ணீரில் தீ பிடிச்சி போச்சு போல இருக்குது என அஞ்சி தன்னோட குஞ்சுகளை சிறகுகளுக்குள்ளே வந்து கொண்டு வச்சுக்குது, அதை பாதுகாக்குது அப்படிங்கிறாங்க. இதை பார்க்குற நம்மால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கவிஞர், அடடா பகைவர் அஞ்சும் வேலையை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சமும் இருக்குதா அப்படிங்கிறாங்க. செவ்வாம்பல்கள் மலர்றதை பார்த்து அந்த பறவைகள் பயப்படுறதா சொல்கிறாங்க. ஓகேவா? சொல்லும் பொருளும். அல்லல்னா சேரு, அல்லல்னா சேரு, சேத்துல தான் இது போகுது. பழனம்னா நீர்மிக்க வயல், வெறியி அப்படின்னா அஞ்சி அப்படிங்கிறது, பார்ப்பு அப்படின்னா குஞ்சை குறிக்கும், பார்ப்பு அப்படிங்கிறது குஞ்சு அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி தான் இந்த பாட்டில் தற்குறிப்பேற்ற அணி பயின்று வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது சோழ நாடு. காவல் உழவர்களத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்றிசைக்கும் நாளோதை காவல் தன் கொல்யானை மேலிருந்து கூட்டிசைத்தால் போலுமே நல் யானை கோக்கிள்ளி நாடு அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, நெல்லை அறுவடை செய்கிறாங்க. சோழ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை அறுவடை செஞ்சு அதை காக்கிறதுக்கு ஒரு உழவர் இருப்பார், காவல்காரர் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நெற்போர் இருக்குல்ல, நம்ம அடித்து வச்ச நெல் அதை வைக்க அது மேலே ஏறி நின்று நாவலோ அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் மற்ற உழவர்களை. ஓகேங்களா? அவர் செய்கிறது எப்படி இருக்குன்னா, போர்க்களத்தில் யானை மீது, அந்த கொல் யானை மீது ஏறி நின்று கொண்டு மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல இருக்குது. ஸோ யானைப்படையே இருக்கிற சோழ நாடு இந்த விவசாயமும் அப்படி பண்ணுறாங்க. அப்போ ரெண்டுமே அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் சொல்லும் பொருளும் அப்படின்னா, நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற ஒரு வாழ்த்து, இசைத்தால் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல் அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு உவமையாக சொல்லியிருக்காங்க. அதில் நிற்கிற மாதிரி இதில் நிற்கிற மாதிரின்னு ஒரு உவமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாண்டிய நாடை பற்றி பாருங்கள். நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவிமொட்டும் பந்தர் இளங்குகின் பாலையும் சிந்தித் திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு. அது என்னென்னா, சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்துகள் போல இருக்குது. சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைலாம் முத்து போல இருக்குது பாண்டிய நாட்டில். தரையில் உதர்ந்து கிடக்கும் புன்னை மொட்டுக்கள் முத்து போல இருக்குது. பந்தல் போட்டது போல தோன்றும் பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்து போல இருக்குது. முத்துக்களாலான வெண்கொற்ற குடையை உடைய பாண்டியனது நாடு இந்த முத்து வளமும் இருக்குது. அதாவது பாண்டிய நாட்டில் எதை பார்த்தாலும் முத்து போலவே தான் இருக்குது, அவ்வளோ செழுமையாக இருக்குங்கிறாங்க. இப்போ இதற்குண்டான சொல்லும் பொருளும் பார்ப்போம். நந்து அப்படின்னா சங்க குறிக்கும், நந்து அப்படின்னா சங்க குறிக்கும். கமுகுன்னா பாக்கு, முத்தம்னா முத்த குறிக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உவமையாக தான் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. வெண்குடை இளம் கமுகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பண்பை குறிக்கிறாங்க. வெண்மை குடை, இளமை. ஸோ இதை வந்து பண்பை குறிக்கிறதால அது பண்பு தொகை ஆயிடுது.
கொள் யானை, குவிமொட்டு எல்லாமே 3 காலத்தையும் குறிக்கிறதால அது வினைத்தொகையாக இருக்குது. வெறியி அப்படின்னா சொல்லிசை அலைப்படையாக ஆகிடுது. வெறியி அப்படிங்கிறது சொல்லிசை அலைப்படையாக ஆகிடுது. அப்போ அனைத்தும் சரியான இணைகளாக தான் இருக்குது. அனைத்தும் சரியான இணைகளாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். கொண்ட அப்படிங்கிறத கொள் கூட்டல் இட் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்பாங்க. இதில் இன் அப்படிங்கிறது விகாரமாக மாறிடுது. அப்போ கொள் அப்படிங்கிறது பகுதியாகவும், இட்டுங்கிறது இறந்த கால இடைநிலையாகவும், ஆ அப்படின்னா பெயரச்ச விகுதியாகவும் இருக்குது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறாங்க. மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர் என்று பொதுவாக இந்த நூலில் பாடுறாங்க. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இதை முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறாங்க. நூல் முழுமையாக நமக்கு இன்னும் கிடைக்கல. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 104 செய்யுள்கள் கிடைச்சிருக்கு. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் யார்? முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் யார்னா, ஸோ ஆசிரியர் பெயர் தெரியலை யாருக்கும். அவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர ஆசிரியர் பெயர் வந்து கிடைக்கல நமக்கு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? முத்தொள்ளாயிரம் நூலில் குறிப்பிட்டபடி பார்த்திங்கன்னா சேர நாடு ஒரு அச்சமில்லாத நாடாக இருக்குது. சோழ நாடு ஏற்கால சிறப்பும் போர்க்கால சிறப்பும் உடைய நாடு. ரெண்டுமே நம்மக்கிட்ட சிறப்பாக இருக்குது. பாண்டிய நாடு முத்துடை நாடு அப்படிங்கிற சிறப்போடு இருக்குது. அப்போ அனைத்தும் சரியாக தான் இருக்குது. அனைத்தும் சரியாக தான் இருக்குது. அடுத்தது 4வது லெசன். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இயற்றினது பாடினது. ஓகேங்களா? மதுரை காஞ்சி அப்படிங்கிறத மாங்குடி மருதனார் இயற்றியிருக்காங்க. ஸோ இதில் வர பாட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது மதுரையோட சிறப்பு தான் ஃபுல்லாக. ஓகேங்களா? அதனால் இந்த பாட்டு வேண்டாம் நமக்கு. நான் படிக்கலை, நான் ஏற்கனவே வீடியோ டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சிடுச்சு. இப்போ டைரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே வந்துடலாம். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழும. இந்த வரிகள் வந்து மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் இருக்குது. இந்த வரிகள் மூலமாக மதுரையில் டேஷ் இருந்த செய்தியை நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை நம்ம அறிஞ்சிக்கலாம். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியோடு குழும அப்படிங்கிற இந்த வரிகள் மூலமா மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை நம்ம அறிஞ்சிக்கலாம். அடுத்தது பொறுத்துக. புரிசை அப்படின்னா என்ன? புரிசை அப்படின்னா மதிலை குறிக்கும். அணங்கு அப்படின்னா தெய்வத்தை குறிக்கும். சில்காற்று அப்படின்னா உங்களுக்கு வந்து தென்றலை குறிக்குது. புழைனா சாளரத்தை குறிக்குது. புழைனா சாளரம் அப்படிங்கிற பொருள் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மாகால் அப்படின்னா பெருங்காற்று அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். முன்னீர்னா கடலை குறிக்கும். பனைனா முரசு அப்படிங்கிற பொருள். கயம்னா நீர்நிலை அப்படிங்கிறது பொருள். ஓய்வுனா ஓவியம். ஓவுனா நியமம் அப்படின்னா அங்காடியை குறிக்குது. நியமம் அப்படின்னா அங்காடியை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். இது டைரக்ட் ஆன்சர் தான். ஆழ்ந்த அப்படிங்கிற அந்த சொல்ல ஆழ் கூட்டல் இத் கூட்டல் ஆவா பிரிப்பாங்க. இதில் ஆழ் அப்படிங்கிறது பகுதியாகவும், இத்து சந்தியாக இருக்கும், இத்து இறந்த கால இடைநிலையாக இருக்கும், ஆ பெயரச்ச விகுதியாக இருக்கும். ஓங்கிய அப்படிங்கிற சொல் ஓங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆன்னு பிரிவும். இதில் ஓங்கு அப்படிங்கிறது பகுதி, இன்னுங்கிறது இறந்த கால இடைநிலை, ஈங்கிறது உடம்படு மெய்யாக இருக்குது, ஆ அப்படின்னா பெயரச்ச விகுதி. மகிழ்ந்தோர் அப்படிங்கிற சொல்ல மகிழ் கூட்டல் இத் கூட்டல் ஓர்னு பிரிப்பாங்க. இதில் மகிழ் அப்படின்னா பகுதி, இத்துன்னா சந்தி,
இத்துனா இறந்த கால இடைநிலை, ஓர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதியை குறிக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஓங்கிய அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? ஓங்கிய அப்படின்னா பெயரச்சத்தை குறிக்கும். ஓங்கியன்னா பெயரச்சம். நிலையிய அப்படின்னு சொன்னாங்கன்னா, நிலையிய அப்படின்னு சொன்னால் சொல்லிசை அளப்படை. நிலையிய அப்படின்னா சொல்லிசை அளப்படை. ஓகேங்களா. குழா அத்து அப்படின்னா செய்யுளிசை அரைப்படை. வாயில் அப்படின்னா இலக்கண போலி. ஏன்னா நுழைவாயில் தான் வாயில் நம்ம வந்து சொல்கிறோம், இலக்கண போலி. அடுத்தது பொறுத்துக இலக்கண குறிப்பு. மாகால் அப்படின்னா உரிசொல் தொடரில் வந்து மா அப்படிங்கிற வார்த்தை வருது. முழங்கிசை இமிழிசை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன? முழங்கிசை இமிழிசை அப்படின்னா அது வினைத்தொகையில் வந்துடும். நெடுநிலை முன்னீர் அப்படின்னா அது எதில் வருது? உங்களுக்கு பண்பு தொகையில் வருது. மகிழ்ந்தோர்னா வினையாளனையும் பெயர். மகிழ்ந்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் தான் அதோட இலக்கண குறிப்பு. மதுரை காஞ்சி எவ்வகை நூல்? மதுரை காஞ்சி எவ்வகை நூல்? மதுரை காஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 10 பாட்டு நூல். 10 பாட்டு நூல். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? காஞ்சி என்றால் நிலையாமையை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி அப்படிங்கிற பேர் இதுக்கு வந்துச்சு. இந்த நூல் 782 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுது. இதை பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னும் அழைக்கிறாங்க. பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவன் யாருன்னா தலையானங்கத்து செருவென்ற பாண்டியன். தலையானங்கத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் இந்த மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவன். ஓகேங்களா. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். மாங்குடி மருதனார் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? மாங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 8 தொகையில் மாங்குடி மருதனார் எத்தனை பாடல் பாடியிருக்காரு? 8 தொகையில் மாங்குடி மருதனார் எத்தனை பாடல்களை பாடியிருக்காருன்னா 13 பாடல்களை பாடியிருக்காரு. 13 பாடல்களை பாடியிருக்காரு. அடுத்தது சந்தை அப்படிங்கிற லெசன். எத்தனாவது லெசன்? 5வது லெசன். சரியான இணை எது? நாள் என்றால் பகல், அல் என்றால் இரவு, தாவணி என்றால் சந்தை. ஸோ நாலங்காடினா பகல் பொழுதுல செயல்படுற அங்காடி, அல்லங்காடினா இரவு நேரத்தில் செயல்படும், தாவணினா சந்தை, மாட்டுன்னா மாட்டுக்கான சந்தையை தான் மாட்டு தாவணின்னு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டாக ஆயிடுச்சு. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். அனைத்து கூற்றும் சரிதான். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது? கிட்டத்தட்ட 8000 கடைகள் இதில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. தக்காளிலேருந்து தங்கம் வரைக்கும் அதில் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஒரு 18 ஏக்கரில் இருக்குது. 18 ஏக்கரில் அது இருக்குது அந்த சந்தை. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? போச்சம்பள்ளி சந்தை ஞாயிற்றுக்கிழமை கூடுது. தக்காளி முதல் தங்கம் வரை அங்கே வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே. போச்சம்பள்ளி சந்தை 125 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கிட்டு வருது. ஓகேங்களா. அப்போ 2 கூற்றும் சரி. 4வது வினா. மணப்பாறை அப்படிங்கிறது எதுக்கு ஃபேமஸ்ஸு? மணப்பாறை எதுக்கு ஃபேமஸ்ஸு அப்படின்னா மாட்டு சந்தைக்கு ஃபேமஸ்ஸு. ஐயலூர் எதுக்கு ஃபேமஸ்ஸு? ஆட்டு சந்தைக்கு ஃபேமஸ்ஸு. ஒட்டன் சத்திரம் எதுக்கு ஃபேமஸ்ஸு? காய்கறி சந்தைக்கு ஃபேமஸ்ஸு. நாகர்கோயில் தோவாலை அப்படிங்கிற இடம் பூச்சந்தைக்கு ஃபேமஸ். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஈரோட்டில் ஜவுளி சந்தை நடக்கும். கடலூர் காராமணி குப்பத்தில் கருவாட்டு சந்தை நடக்கும். நாகப்பட்டினத்தில் மீன் சந்தை நடக்கும். அப்போ அனைத்தும் சரிதான். அடுத்து பாருங்கள். பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் விற்று போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு என பாடியவர் யாருன்னா மருதகாசி அவர்கள் பாடியிருக்காங்க. யார்? மருதகாசி அவர்கள் பாடியிருக்காங்க. இப்போ கடைசி லெசன் இலக்கணத்துக்கு வந்துட்டோம். கடைசி லெசன் இலக்கண பகுதி. ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு 26 கொஸ்டினை பார்த்தோன்னா அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொற்று ஆகி வருவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு
தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகு பெயர் எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆகு பெயர் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னா 16 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆகு பெயரை வந்து 16 வகையாக பிரிச்சிருக்காங்க. முல்லையை தொடுத்தால் என்பது எவ்வகை ஆகு பெயர்? முல்லையை தொடுத்தால் அப்படிங்கிறது பொருளாகு பெயர், அதாவது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லையை தொடுத்தால் இதில் முதற் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வருது. ஆகிய பூவுக்கு ஆகி வந்தது தான் பொருளாகு பெயராக மாறுது. வகுப்பறை சிரித்தது அப்படிங்கிறது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னா இடவாகு பெயர். ஏன்னா இந்த இடத்துல வகுப்பறை என்னும் இடப்பெயர் வந்து அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வருது. புரியுதுங்களா? வகுப்பறைங்கிறது ஒரு இடம் தானே. கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகு பெயர்? கார்னா அறுத்தான் அப்படின்னா நெல் அறுத்தான்ங்கிறது தான் பொருள். ஆனால் இந்த இடத்துல கார் அறுத்தான் அப்படிங்கிறது காலவாகு பெயராக இருக்குது. ஏன்னா கார் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்குது, அது விளையும் பயிருக்கு ஆகி வருது, அதனால தான் அது காலவாகு பெயராக இருக்குது. மறுக்கொழுந்து நட்டான் என்பது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னா சினையாகு பெயரில் வரும். சினையாகு பெயரில் வரும். ஏன்னா மறுக்கொழுந்து என்னும் சினை உறுப்பு, ஏன்னா ஒரு மரத்தில் கொழுந்து அப்படிங்கிறது சினை தானே, ஒரு உறுப்பு தானே, அதன் செடிக்கு ஆகி வருது, அது செடியோட சேர்ந்து வருது, அந்த செடியோட பேரையும் சேர்த்துக்குது. மஞ்சள் பூசினால் என்பது எவ்வகை ஆகு பெயர்? மஞ்சள் பூசினால் என்பது எவ்வகை ஆகு பெயர்னா பண்பாகு பெயரில் வருது. மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு பண்பு தானே, மஞ்சள் கலரு. ஸோ அவ்வினத்தில் உள்ள கிழங்குக்கு அது ஆகி வருது. அப்போ மஞ்சங்கிறது ஒரு கலரு, அது வந்து அந்த கிழங்குக்காக வரதால் அதை நம்ம பண்பாகு பெயருங்கிறோம். வற்றல் தின்றான் என்பது எவ்வகை ஆகு பெயர்? வற்றல் தின்றான் அப்படிங்கிறது எந்த வகை ஆகு பெயர்னா தொழிலாகு பெயர். ஏன்னா இங்கே வற்றல் அப்படிங்கிறது தொழில் பெயர், பற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வருது. அது வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது எவ்வகை ஆகு பெயர்னா கருவியாகு பெயர். ஏன்னா வானொலிங்கிறது ஒரு கருவி, அதன் காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு அது உதவியாக இருக்கிறதால அதை வந்து கருவியாகு பெயருங்கிறோம். பைங்கூழ் வளர்ந்தது என்பது எவ்வகை ஆகு பெயர்னா கருவியாகு பெயரும்பாங்க, காரியவாகு பெயர் அப்படிம்பாங்க. கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. ஓகேங்களா? அதனால் அதை வந்து காரியவாகு அப்படின்னு சொல்லுவோம். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது எவ்வகை ஆகு பெயர்? கருத்தாகு பெயர், கருத்தாவாகு பெயர், கருத்தாவாகு பெயர் அப்படிம்பாங்க. ஏன்னா அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூல்களுக்கு ஆகி வருது. புரியுதுங்களா? ஒன்று பெற்றால் ஒளிமயம், ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்பது எவ்வகை ஆகு பெயர்னா எண்ணளவை பெயராக இருக்குது. ஒன்று அப்படிங்கிற எண்ணை குறிக்குது. ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வருவதால் அதை எண்ணளவை பெயராக நம்ம வச்சுக்கிறோம். 2 கிலோ கொடு என்பது எவ்வகை ஆகி பெயர்னா எடுத்தல் அளவை. ஏன்னா 2 கிலோங்கிறது எடுத்து எடை தானே போட முடியும். அப்போ நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர் அளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வருது. 1/2 லிட்டர் வாங்கு அப்படிங்கிறாங்க. இது எந்த வகை பெயர்னா முகத்தளவை பெயர். முகத்தளவை, ஏன்னா 1/2 லிட்டருங்கிறது மொண்டு தானே ஊற்றணும், அதான் முகறது. முகந்து அளக்கு முகத்தல் அளவை பெயர் அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வருது அப்படிங்கிறாங்க. 5 மீட்டர் வெட்டினான் என்பது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னா நீட்டளவை பெயர். ஏன்னா நீட்டி அதை அளந்து தான் வெட்டுறாங்க. இப்போ நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வருது. இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினார்கள்னா ஜப்பானியர்கள் மோகன் சிங் தலைமையில் உருவாக்குறாங்க. மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்குறாங்க. இதை நான் வந்து இன்னும் சரி பண்ணலை, அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? சொல்லும் பொருளும் பொருந்தி உள்ளது எது? சொல்லும் பொருளும் பொருந்திருக்கிறது எது அப்படின்னா அல்லல் அப்படிங்கிறது சேரு அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு. ஓகேங்களா? இளங்கமுகு செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்குறாங்க. இளங்கமுகு செய்கோளம் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு தந்தோன்னா பண்புத்தொகை. இளங்கமுகுனா இளமையான கமுகா பாக்கு, அதனால் அது வந்து பண்புத்தொகை. செய்கோளம்னா 3 காலத்தையும் குறிக்குது, வினைத்தொகையாக மாறிடுது. அப்போ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி. நச்சிலை வேள் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? சேர நாடும் சோழ நாடும். நச்சிலை வேள் கோக்கோதை நாடு நல்யானை கோக்கிள்ளி நாடு அப்படின்னா சேர நாடு சோழ நாட்டை குறிக்குது. வெறி கமழ் கழனியில் உழுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா
மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழந்திருந்தனர் அப்படிங்கிறத பொருள். அடுத்தது கூற்று காரணம். கூற்று: இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள்ங்கிறாங்க. இப்போ இதில் என்ன? கூற்று சரி, காரணம் தப்பு. கூற்று சரி, காரணம் தப்பு. ஏன்னா வலு சேர்த்தாங்க, பட் இவங்க மட்டுமே சேர்த்தாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. எல்லாருமே இருந்திருக்காங்க. பொருத்தமான இடங்களில் அடைமொழியிட்டு சொற்றொடரை உருவாக்குங்கிறாங்க. புத்தகம் படிக்கலாம் அப்படிங்கிறத நல்ல புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல புத்தகம் ஆழ்ந்து படிக்கலாம், நல்ல புத்தகம் நாளும் படிக்கலாம், நல்ல புத்தகம் மகிழ்ந்தும் படிக்கலாம், நல்ல புத்தகம் உணர்ந்தும் படிக்கலாம், நல்ல புத்தகம் தேர்ந்தும் படிக்கலாம். அப்போ அதை சொற்றொடரை உருவாக்குறோம். அதே மாதிரி விளையாடுவது நன்றுங்கிறாங்க. ஓடி ஆடி விளையாடுறது நன்று, மாலையில் விளையாடுவது நன்று, சேர்ந்து விளையாடுவது நன்று, திடலில் விளையாடுவது நன்று, அனைவரும் விளையாடுவது நன்று அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு பாட்டு. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய், வளைந்து செல் கால்களால் ஆரே, அயலுள் ஓடை தாமரை கொட்டி ஆம்பலின் இதழ்களை உரித்தாய், கயலிடை செங்கன் கருவரால் வாளை கரைவளர் தென்னையில் பாய் பெயரடை பட்ட வானென தோன்றும் பெருங்குளம் நிறைந்து விட்டாயே அப்படின்னு பாடினவர் யார்? வாணிதாசன். ஆற்றை பற்றி பாடினவர் தான் வாணிதாசன். அடுத்து அகராதியில் காண்க. ஈகை அப்படின்னா கொடை, உதவி அப்படிங்கிற பொருள் வருது. குறும்பு அப்படின்னா சேட்டை, விளையாட்டு செயல் அப்படிங்கிற பொருள். கோன் அப்படின்னா அரசன், தலைவனை குறிக்கும். புகழ் அப்படின்னா சொல், அடைக்கலம், தஞ்சத்தை வந்து குறிக்குது. மொயம்பு அப்படின்னா வலிமையை குறிக்குது. மொயம்பு அப்படிங்கிறது வலிமையை குறிக்குது. அடுத்தது கலைச்சொற்கள். இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்திய தேசிய இராணுவம்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி. பண்டமாற்று முறைனா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காய்கறி வடிச்சாறுனா வெஜிடபிள் சூப். செவ்வியல் இலக்கம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கரும்புச்சாறுனா சுகர் கேன் ஜூஸ். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கடைசி வினா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் மு. மேத்தா. தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னா சா. தமிழ்ச்செல்வன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் சா. தமிழ்ச்செல்வன். ஸோ அப்போ அனைத்தும் சரியானதாக இருக்குது. அப்போ இதோட இயல் 7 முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இயல் 8 வந்து நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.